ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு தாங்க கோதுமை மாவு தூள் பஜ்ஜி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மல்லித்தலை, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே 1/4 கப்பு அரிசி மாவுங்க. அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமெல்லாம் நல்லா உதிரியாக வரட்டும், அந்தளவுக்கு நம்ம நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவு பிசைய போகிறோம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம உதிரி உதிரியாக எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசையணும். பாருங்கள், மாவு ரொம்ப லூஸாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்படி உதிரி உதிரியாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க, அப்போ தான் நல்லா உள்ளேலாம் வெந்து விடும். போட்டவுடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா டக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 கப் மாவுக்கு நிறையா வந்திருக்குங்க. நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. செலவும் மிச்சம் நம்மளுக்கு. ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும். இதுக்கு எண்ணெயும் அதிகமாக இழுக்காதுங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே தான் செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ 2 கப் மாவில் தாராளமாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நிறையா இருக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா காசு ரொம்ப அதிகமாகுங்க. நீங்கள் கோதுமை மாவு வச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது போலவே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு தூள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.